பிரியமான ஆராதனை தேவனுக்கு செய்வது எப்படி? ஸோ இங்கே எபிரேயரில் நம்ம வாசிக்கும்போது அந்த பிரியமான ஆராதனை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார். நம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய கிருபையை பற்றி கொள்ள கடுவோம் என்று சொல்லி, பிரியமானோலே, தேவனை ஆராதிப்பதற்கும் ஒரு கிருபை தேவை இருக்கிறது. அந்த கிருபை ஆண்டுட்டு கேளு. அந்த கிருபை என்னன்னு சொன்னால், டைமுக்கு அந்த ஆராதனை நேரத்துக்கு சரியாய் வருவது, ஆராதனையிலே தேவனை மட்டும் பார்த்து தேவனை ஆராதிப்பது, தேவன் செய்த நன்மைகளை சொல்வது, தேவனோடு அப்படியே லயித்து அவருடைய ஆவியோடு இசைந்து அவருடைய அன்பிலை கட்டப்பட்டு அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்பது, இதெல்லாம் தான் ஒரு மகிமையான ஒரு ஆராதனை, ஒரு பிரியமான ஆராதனை. நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக அர்ப்பணித்து ஆராதிப்பது, ஒப்பு கொடுத்து ஆராதிப்பது, இப்படிப்பட்ட ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனை. பிரியமானவர்களே, சரியான நேரத்துக்கு வாங்க, சரியாய் கர்த்தரை ஆராதிங்க, ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை பண்ணுங்கள்.